வணக்கம் மக்களே, நீங்கள் பார்க்குறது இம்ரான் சார் குக்கிங் சேனல். நான் வந்து இம்ரான். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஜீரக சம்பா ரைஸ் வச்சு தான் பீஃப் பிரியாணி செய்ய போகிறோம். வாங்க, ஈஸியாகவும் சூப்பராகவும் நம்ம ஸ்டைலில் செய்ய ஆரம்பிக்கலாம். மக்களே, நம்ம 1 கிலோ பீஃபை நல்லா வாஷ் பண்ணி நல்லா மீடியம் சைஸ் பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கலாம். அதுக்கு மஞ்சத்தூள் 1/4 டேபிள் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு. மக்களே, நான் தண்ணியை சூடு பண்ணி வச்சுருக்கேன். அந்த சூடு தண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம். நான் சீக்கிரம் கறி வெந்துடும். குக்கர்னா 1/2 மணி நேரத்துக்கு வெந்துடும். நம்ம நார்மலாக தான் வேக வைக்க போகிறோம். ஸோ கொஞ்சம் லேட் ஆகும். அது சுடு தண்ணி சேர்த்தோன்னா முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வெந்துடும். சரிங்களா? இப்போ நல்லா கறியை பஞ்சு வேக வச்சுக்கலாம். சரிங்களா மக்களே? இப்போ மசாலா செய்ய ஆரம்பிச்சிடலாம். 150 ml ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடாகட்டும். ஆயில் சூடாகிடுச்சு. 400 கிராம் வெங்காயம், ஒரு 7 பச்சை மிளகாய், பெரிய சைஸில் 2 பட்டை, ஒரு கருப்பு ஏலக்காய், 5-6 ஏலக்காய், ஒரு 7 லவங்கம், ஒரு ஸ்டார் அப்படியே சேர்த்துக்கலாம். இது வேற லெவலில் சீரக சம்பா ரைஸ் வச்சு சூப்பராக செஞ்சு செம்மையாக சாப்பிட்றோம். வீடியோவை முழுசாக பாருங்கள், அப்போ தான் தெளிவாக புரியும் உங்களுக்கு. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வெங்காயத்தை நல்லா கோல்டன் கலரில் வதக்கிக்கலாம். சரிங்களா? மக்களே, வெங்காயம் கோல்டன் கலர் ஆகிடுச்சு, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி, புதினா ஒரு 5 விரல் அடங்குற மாதிரி எடுத்து வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை அப்படியே சேர்த்துக்கலாம். இதை 1 நிமிஷம் வதக்குவோம். சரிங்களா? கொத்தமல்லி புதினா நல்லா வதக்கிட்டோம். இப்போ மிளகாய் தூள் 20 கிராம் எடுத்துருக்கேன். இது சேர்த்துக்கலாம். நான் மிளகாய் தூள் வந்து நானே தான் ரெடி பண்ணுறேன். காஞ்ச மிளகா வாங்கிட்டு வந்து எதையுமே சேர்க்காம அப்படியே நல்லா ரோஸ்ட் பண்ணி நானே அரைச்சி வச்சிருக்கேன். எனக்கு அதில் நல்ல ஒரு ஃப்ளேவரு, நல்ல ஒரு கலர் கிடைக்கும். நான் கடையிலாம் வாங்குறதில்ல. நல்ல கலர் சூப்பராக இருக்குல்ல மக்களே? இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 150 கிராம், 100 கிராம் இஞ்சி, 50 கிராம் பூண்டு சேர்த்து அரைச்சி வச்சிருக்கேன். இதை அப்படி சேர்த்துக்கலாம். இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ தக்காளி 400 கிராம் எடுத்துருக்கேன். அப்படி சேர்த்துக்கலாம். கூடவே 200 கிராம் தயிர் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 5 நிமிஷம் நல்லா இந்த தக்காளி வந்து வதங்கட்டும். மசாலாலாம் சூப்பராக ரெடி ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சிருக்க பீஃபை சேர்த்துடலாம். சரிங்களா? மக்களே, மசாலா நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு. இது ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இப்போ பீஃப் எடுத்து சேர்த்துக்கலாம். சரிங்களா மக்களே? நம்ம பீஃப் நல்லா வெந்திருக்கு. இதை எடுத்து சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி வேஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த தண்ணியை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? மக்களே, பீஃப் இதில் சேர்த்தாச்சு. ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். மசாலா நல்லா பீஃபில் இறங்கட்டும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு வேறு லெவலில் இருக்கும். சீரக சம்பா பீஃப் பிரியாணி வேறு லெவலில் சமைச்சு வேறு லெவலில் இன்னைக்கு சாப்பிட போகிறோம். வீடியோவை முழுசாக பாருங்கள். சரிங்களா? நல்லா கொதிக்கட்டும். இது மக்களே, பீஃப் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம். சரிங்களா? பீஃப் வேக வச்ச தண்ணி 1 கிளாஸ் இருக்கு. இதையும் சேர்த்துக்கலாம். மக்களே, தண்ணியை சேர்த்தாச்சு. நல்லா பாயில் ஆன உடனே ரைஸ் சேர்த்து தம் விட்டுடலாம். சரிங்களா? நல்லா பாயில் ஆகட்டும். முதல்ல நல்லா கொதிக்குது பாருங்க.
நம்ம ரைஸை சேர்த்துடலாம். ஜீரக சம்பா ரைஸை 4 தண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த ரைஸை சேர்த்துக்கலாம். ஜீரக சம்பா பிரியாணி செஞ்சு வீடியோ நம்ம போட்டதே இல்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு. சமைச்சு சாப்பிட்ருக்கேன், பட் வீடியோ தான் எடுத்து போட முடியல. ஜீரக சம்பாவோட அந்த ஃப்ளேவரும் வேறு லெவலில் இருக்கும். இந்த கேரளாவிலாம் அதிகமாக பிரியாணி இந்த ரைஸ் தான் யூஸ் பண்ணுவோம், பாஸ்மதிலாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்த ரைஸில் நல்ல ஃப்ளேவர் இருக்கும். காஸ்ட்லியும் விலை ரைஸ், இந்த இந்தியா கேட்டுக்கு அடுத்தது விலை அதிகம் இதுன்னா இந்த ரைஸ் தான் கொஞ்சம் விலை அதிகம். மக்களே ரைஸ் சேர்த்தாச்சு, இது பொறுமையாக லெவல் பண்ணி விட்டுடலாம். உப்பு புளிப்பு காரம் டேஸ்ட் பண்ணிக்கங்க, டேஸ்ட் பண்ணிட்டு தேவைன்னா சேர்த்துங்க, சரிங்களா? மக்களே உப்பு மட்டும் கம்மியாக இருக்குது, முதல்ல 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்தேன், இப்போ 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். காரம் புளிப்பு கரெக்டாக இருக்குது, அதே அளவு சேர்த்துக்கங்க, சரிங்களா? மக்களே நல்லா பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம தம் விட்டுடலாம். இன்றைக்கி நம்ம நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ண போகிறதில்ல, அலுமினியம் தான் யூஸ் பண்ண போகிறேன். இன்றைக்கி அலுமினியம் வச்சு தான் மூட போகிறேன். அதுக்கு மேலே ஒரு பாத்திரம் வைக்க போகிறேன், அவ்வளோதான், சரிங்களா? தம் விட்டுட்டு 20 நிமிஷம் அப்புறம் ஓப்பன் பண்ணி போடுறேன், ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், சரிங்களா? அலுமினியம் வச்சு மூடியாச்சு. மேலே பாத்திரம் வச்சு சும்மா நார்மலாக வச்சு பாத்திரம் தான் வச்சுருக்கேன். அடுப்பு பாத்திரங்க மெழுகு மாதிரி தான் எரியுது. 20 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். மக்களே கரெக்டாக 20 நிமிஷம் ஆச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் நம்ம பிரியாணி வேறு லெவல் ரெடியாக இருக்கா என்னன்னு. ஆஹா, வாசனை கம்ம கம்மன்னு வேற லெவலில் இருக்குது. மேலே அப்படியே தண்ணி வந்து நிற்குதா இல்லை தண்ணி இன்னும் தம்மா ஆகலையா? சம்பா பிரியாணி ஜீரக சம்பா பிரியாணி தான். அந்த ரைஸோட ஃப்ளேவர் வேற லெவல். இப்போ வாங்க சாப்பிடலாம். மக்களே நம்ம பிரியாணி சூப்பராக இருக்கு பாருங்க, வேற லெவலில். ஜீரக சம்பா பிரியாணி, அதுவும் இன்னும் சுட சுட செஞ்சு சாப்பிட்ற அந்த ஃபீலே வேற. ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஜீரக சம்பா ரைஸ் உங்களுக்கு கிடைக்கலன்னா கிடைக்காமலாம் இருக்காது, கிடைச்சுன்னா அதை செஞ்சு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. பாஸ்மதி ரைஸில் ட்ரை பண்ணுறவங்க அதை ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நான் சாப்பிட போகிற மக்களே, பிஸ்மில்லா. அடா 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 அடா, நம்ம பிரியாணிக்கு ஈக்குவல் ஏதாவது இருக்கு? 3 வேளையும் பிரியாணியே சாப்பிடலாம், அந்த அளவுக்கு நம்ம பிரியாணி இருக்கு. அந்த அளவுக்கு பிரியாணி எனக்கு பிடிக்கும். ஸோ யார் யார் பிரியாணி லவர் இருக்கீங்களோ, பிரியாணி யாராவது பிடிக்குமோ எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ மக்களே நான் சாப்பிட போகிறேன். நன்றி, வணக்கம்.